சரி சார், இப்போ பாத்ரூம் வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் ஒட்டுற பிறகு ஜாயிண்ட்க்கு வந்து க்ரோட் வைக்கிறோம். அது ஒட்டிய சில காலம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த ஜாயிண்ட் வந்து க்ரோட் வந்து வெளியில வந்துருது. அது வராம இருக்க ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இருக்கு, சொல்றேன். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா ஒயிட் பாலிமர் சிமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கலர்ஸ் வரும். இதுதான் அது. இதை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து வாட்டர் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணினா ஒரு சில காலங்களில் இது என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த பவுடர் வந்து இந்த ஜாயிண்டில் உள்ள பவுடரு தண்ணி படப்பட என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த வெளியே வர வாய்ப்பு. அதுக்கு இப்போ அல்ட்ராவில் வந்து ஆர்ட் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் 100 ml பாட்டிலில் வரும். இந்த 1 கிலோ பவுடருக்கு இந்த 100 ml இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நம்ம வாட்டர் அப்செட் பண்ணணும். வாட்டர் அப்செட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா ஒரு 15-20 நிமிஷம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு அந்த ஜாயிண்ட் தன்மை வந்து வரும்போது தான் நம்ம கண்டிப்பாக வந்து அந்த டைல்ஸ் ஜாயிண்ட்டுக்கு இந்த இந்த ப்ராடக்டை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம வந்து துடைக்கக்கூடாது. ஒரு 1/2 hour காய வச்சு அப்புறம் ஈரத்துணி பாஞ்ச வச்சு நம்ம வந்து வெளியில் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஜாயிண்ட்டுக்குள்ளதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. அந்த ஜாயிண்ட் பவுடர் நம்ம வைக்கும்போது அந்த டைல்ஸ் 2 பக்கம் டைல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரௌட் மிக்ஸ் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். நம்ம சொல்கிறபடி நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு சில காலங்களில் அது ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இந்த 2 ப்ராடக்ட் பரமக்குடி நியூ ஏஷியன் டைல்ஸ் அண்ட் ஹார்ட்வேரில் இது எல்லாமே இருக்குது.